நிறைய சிந்திக்க வைக்க, நிறைய யோசிக்க உங்களை கட்டாயப்படுத்துற ஒரு படமா இருக்கும். முக்கியமா இந்த படம் முடியறப்போ இந்தியன் 3 விஷுவல்ஸ் காட்டுறாங்க. அதோட எதிர்பார்ப்பு இன்னும் 10 மடங்கு கூட்டுது. ஸோ இந்த 6 வருஷம் கடினமான உழைப்பும் காத்திருப்புக்கு அப்புறம் இந்தியன் 2 வந்திருக்கு. இந்தியன் இஸ் பேக். இந்தியனுக்கு சாவே இல்லை. ஸோ எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. நிறைய கேள்விகள் உங்களை கேட்க தூண்டும். It's first of all, I am happy to be a part of the film, and as you know, Shankar sir's films always grandeur and I'm happy with it, and I like the film. 2 பயங்கரமா இருக்கு, 3 அதுக்கு மேல பயங்கரமா இருக்கும். Very nice, very nice. மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும். அந்த மாற்றத்தை ஒரு திரைப்படம் செய்யணும்னு நினைக்கக்கூடாது, நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். ஆனால் இந்த படம் ஒரு ஆகச்சிறந்த விதையை ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளேயும் விதைச்சிருக்கு. அது மிகுந்த பாராட்டுக்குரியது. நல்லா இருந்ததுங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அந்த மறுபடியும் அந்த பிளாஸ்டிக் மேக்கப் போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டம். ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இந்தியன் 1 இன்னும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நான் நேற்று பார்த்துட்டு வந்தேன். நிச்சயமாக அது வந்து அதை விட மேட்சிங்காக இருக்கு, இதை விட பெருசாகவே இருக்கு. இப்போ பார்ட் 3க்காக தான் பயங்கரமா வெயிட்டிங். ஒரே ஒரு வார்த்தை இறங்கிட்டாரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கமல் சார் வந்து எப்பவுமே ஆக்டிங் வந்து பெஸ்டாவே பண்ணிடுவாரு. அதே மாதிரி அவரு கெட்டப் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எதுவுமே குறை இல்லை, நல்லா இருந்துச்சு. ஓகே, பட் சில இடத்துல தேவையில்லாத அந்த பாட்டு அது மட்டும் எடுத்துருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்டார்டிங் லாக் ஆன மாதிரி இருந்துச்சு. லைட்டா அந்த டயலாக்லாம் கொஞ்சம் லைட்டா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். சொல்றது கூட இதுல வேஸ்ட். எதுவுமே படமே நல்லா இல்ல. ரஹ்மானோட மியூசிக்கை ரீவிசிட் பண்ணாதான் ஒரு ஃபீல் குட்டா இருக்கு. ஆனால் இதுல ஒண்ணுமே இல்லை, எல்லாமே லாக். கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் சீன் வருது, அது மட்டும் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. மிச்சபடி ஒண்ணுமே இல்லை சொல்லு. படத்துல கரப்ஷனை பத்தி பேசியிருக்காரு. ஆனா இந்தியன் 1 தான் பெட்ரு இந்தியன் 2வோட. ஆனால் படம் கமல் சாரோட ஆக்டிங் எல்லாமே அதே சுறுசுறுப்பு, எல்லாமே அதில் ஒரு மாற்றமும் கிடையாது 1க்கும் 2க்கும். ரைட்டிங் சுத்தமாக படத்தில் இதாகலை. நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாம்னு தோணுச்சு. மேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது, கிராண்டாக பயங்கரமாக விஷுவல்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் மெனக்கேட்டிருக்கலாமோன்னு தோணுச்சு. படம் நல்லா இருக்கு. நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் வந்தேன் நான். அதனால எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. சங்கர் சாரோட ஸ்டைல் வந்து அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கு. ஆனால் அவர் அப்கிரேட் ஆயிருக்காரான்னு பார்த்தா அது எனக்கு தெரியல. பட் அவர் சங்கர் சார் கிட்ட இருந்து எப்படி ஒரு படம் வரணுமோ சேம் அது சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்துருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.